சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு வெஜிடபிள் போண்டா பார்க்க போகிறோம். ஒரு 5 கிழங்கு நான் நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கேரட் திருவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கோஸும் அதேமாரி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக திருவி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், காஷ்மீரி வத்தல் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறதுனால காரமாக இருக்கும், அதனால் காஷ்மீரி வத்தல் தூள் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு 1 கப் எடுத்துருக்கோம்னா அதுக்கு ஈக்குவலாக 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசிச்ச கிழங்குல உள்ள ஈரப்பதமே போதும். தேவைப்பட்ட கடைசியில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பக்கோடா மாதிரி நம்ம உதுத்து விட்டு கூட பண்ணலாம். உருண்டை பிடிச்சி குட்டியாக போண்டா மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நம்ம எவ்வளோ போண்டா நம்ம ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிக்கலாம். பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு மட்டும் நான் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். மீதி பக்கோடா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி எல்லாமே பால்ஸ் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பக்கோடா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டுடலாம். எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு நல்ல ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.